ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே. இன்னைக்கு ஃப்ரைடே மார்க்கெட் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக ஆர்பிஐயோட சம் மீட்டிங்ஸ் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே சொல்லப்போனால் பிஃபோர் மார்க்கெட் தொடங்கத்துக்கு முன்னாடி நான் இந்த நியூஸ் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கல. ஆக்சுவலாக நம்மளுடைய அனாலிசிஸ் மெத்தடாலஜி படி நான் எந்த ஒரு அவுட் சைடு ஃபேக்டர்ஸை நான் பார்க்கறது இல்லை. அதாவது நியூஸ் பேஸ்டு ட்ரேடிங், அந்த நியூஸை வந்து நம்ம ட்ரேடிங்குள்ள கொண்டு வந்து அது பேஸ் பண்ணி டிசிஷன் எடுக்குது, அது என்னுடைய மெத்தடாலஜியில் கிடையாது. இது முழுக்க முழுக்க நம்பர்ஸ், வேல்யூஸ், நம்ம ப்ரீமியமோட வேல்யூ என்ன, அந்த வேல்யூ பேஸ்ட் நம்மளுடைய அனாலிசிஸ் மெத்தடாலஜி என்ன சொல்லுது, அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் நான் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஸோ ஐ ஃபாலோ மை சிஸ்டம் ஒன்லி. ஐ டோன்ட் ஃபாலோ எனி கைண்ட் ஆஃப் நியூஸ் அண்ட் மிக்ஸ் வித் மை சிஸ்டம். ஓகே. ஸோ இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸில் நான் வந்து இன்னைக்கு ஒரு டெலகிராம் குரூப்ல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ மார்க்கெட் சுச்சுவேஷன் சொல்லியிருந்தேன். அந்த ப்ரீ மார்க்கெட் சுச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் அவுட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி 26,000 சொல்லியிருந்தேன். அதோட ரீசன் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு மார்க்கெட் முடியும் போது லாஸ்டா இங்க வந்து ஒரு ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து கிரியேட் ஆயிருந்தது கால் சைட்ல. அதனோட எந்த எந்த ஸ்ட்ரைக்னா 26,000 கால். அது மார்க்கெட் முடியும் போது ஆப்போனண்டான புட்டோடைய ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆயிடுச்சு. மார்க்கெட் அவர்ஸ் முடியறதுனால க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ வாட்ச் அவுட் ஸ்ட்ரைக் ப்ரைஸாக நான் அதை தான் நான் கொடுத்துருந்தேன். ஏன்னா ப்ரீவியஸ் ட்ரெண்ட் வந்து 26,000ல ஒரு ட்ரெண்ட் பாயிண்ட் கால் சைடில் கிரியேட் ஆயிருக்கு. அந்த 26,000 கால் வந்து புட்டுடைய ஹைக்கு மேலேயே சஸ்டைன் ஆயிருக்கு இன்னைக்கும் அப்படின்னா பாசிபிளி அப்சைட் தான், அப் ட்ரெண்டுக்கு தான் அது வழிவகுக்கும். ஓகே. ஏன்னா 26,000 கால் வந்து சப்போர்ட் பண்ணும்போது அப்சைடுக்கான ஒரு ஃபேக்டர்ல அது ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டராக இருக்கும். ஸ்டில் இன்னைக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுது, இன்னைக்கு எந்த ட்ரெண்ட் பாயிண்ட் எந்த டைரக்ஷன்ல கிரியேட் ஆகுது, அதுதான் பிரைமரி இம்பார்ட்டன்ட். நம்ம என்னதான் ப்ரீவியஸ் டேவோட அனாலிசிஸ், ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங் ப்ரைஸை வச்சு என்னென்னலாம் நடந்திருக்கு நம்ம அனலைஸ் பண்ணி ரெடியா நம்ம ஒரு என்ன சொல்றது ஒரு மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் நம்ம வச்சிருந்தா கூட இன்ட்ராடே, அதாவது இன்னைக்கு காலைல 9:15க்கு எங்க ஓப்பன் ஆகுது, ஃபர்ஸ்ட் கேண்டில் எப்படி நடக்குது, ஸோ அதுக்கப்புறம் ட்ரெண்ட் பாயிண்ட் யாரு கிரியேட் ஆகுறா, அது யாரு சஸ்டைன் பண்றாங்க, அதை பொறுத்து தான் இன்னைக்கோட ட்ரெண்ட் இருக்கும். ஓகே. ஸோ வித் தட் டுடே இன்னையோட அனாலிசிஸ் பார்த்தலாமா? இன்னையோட அனாலிசிஸ் படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து 2657, ஒரு ஹை வந்து 2679 வரைக்கும் தான் போச்சு. லோ வந்து 2648. ஒரு சின்ன ஒரு ஒரு எப்படி சொல்றது, இது வந்து ஒரு ஃபியூச்சர் பேஸ் பண்ண வேல்யூஸ்ல எனக்கு என்ன கிடைச்சதுன்னா மெஜாரிட்டி ஸ்ட்ரைக் வந்து 2650 வந்து இங்க ப்ளே பண்ணிருக்குன்றதை நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதன் அடிப்படையில் நான் 2650 தான் நான் இனிஷியலா நான் அனலைசிஸ்க்கு எடுத்துக்கிறேன். ஒரு கிளான்ஸ் மட்டும் நான் 26,000 கால் போட்ட பார்த்துட்டேன். ஆப்வியஸா 26,000 கால் தான் வந்து புட்டோட ஹைக்கு மேல சஸ்டைன் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் கேண்டல்ல அப்படின்னு நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நீங்களும் வேணா செக் பண்ணிங்க. இங்க நம்ம 50ல இருந்து அனலைஸ் பண்ணலாம். ஓகே. இதுல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் படி பார்த்தா ஃபர்ஸ்ட் கேண்டிலோட நான் வந்து அப்சைடுக்கு நான் பாக்குறதுனால, ஏன்னா ஓப்பனும் லோவும் கிட்டத்தட்ட பக்கத்துல. ஸோ அது வந்து 26,050ன்றதுனால நான் பாட்டம் ஸ்ட்ரைக்காவும் ஓப்பன் ஸ்ட்ரைக்காவும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ பாட்டம் ஸ்ட்ரைக்கை நம்ம கன்சிடர் பண்ணும்போது கால் டாமினேட் பண்ணிருக்கா அப்படின்னு நம்ம ஒரு செக் பண்ணுவோம். கால் டாமினேட் பண்ணுனா புட்டோட ஹைக்கு மேல இருக்கும். புட்டோட ஹை என்ன? 105. ஃபர்ஸ்ட் கேண்டில் 105. ஓகே. இது வந்து 9:15 கேண்டில் 105 ஹை. ஸோ அந்த 105 நான் வந்து கால் சைடில் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே. 105. அதே போல காலுடைய லோ பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 98 ஃபர்ஸ்ட் கேண்டில். ஓகே. 98. ஸோ 98 நான் இந்த சைடில் மார்க் பண்ணிக்கிறேன். 98. ஓகே. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட முடிவுல எனக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா ஒரு கால் வந்து ஆப்போனண்டோட ஹைக்கு எபோவ் சஸ்டெயின் பண்ணியிருக்காங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தட் நம்மளுடைய ப்ரீவியஸ் டே அந்த ஒரு அசம்ஷன் ப்ரிடிக்ஷன் அதோட இது கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி நான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். அட் த சேம் டைம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட் லோக்கு பிலோ இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இங்கே ஆப்போனண்ட் லோக்கு பிலோ இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கும் போதே நான் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்ட்ரைக்கு நான் ரெடி பண்ணிப்பேன். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 9:15லேருந்து அரௌண்ட் ஒரு 9:55 வரைக்குமே, இது கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு 45 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோனை ரெண்டு பேருமே இவன் டாமினேட் பண்ணி ஹோல்டு பண்ணிட்டு இருக்கான், இவன் ஃபெயிலியர் ஆகி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஓகே. இப்படிதான் நடந்திருக்கு. நீங்க இன்னைக்கு நியூஸ் பேஸ்ட் ட்ரேட் செட்டப்பா நீங்க யோசிச்சாலும் சரி, யாராவது நியூஸ் பேஸ்டு பண்ணாலும் சரி, இது என்ன வேணாலும் அவுட் சைட் ஃபேக்டர்ஸ். எனக்கு நியூமரிக்கலி இங்க மேக்ஸ் பேஸ்ட் அனாலிசிஸ்ல என்ன சொல்லுதுன்னா ஸ்டில் கால் சைட் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்குது. இந்த ஒரு 9:55 கேண்டில்ல பாத்தீங்கன்னா இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணி உள்ள வந்திருக்கான். ஆனா இங்க இந்த லோக்கு மேல வரல.
அண்ட் இந்த பர்டிகுலர் கேண்டலோட அனலைசிஸ் மட்டும் எடுத்துக்கோங்களேன். இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டலோட அனலைசிஸ் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க ஹை பார்த்தீங்கன்னா 102ன்னு வந்திருக்கு. ஓகே. அதே நேரத்துல கால் சைடுல அங்க மேல செக் பண்ணீங்க. லோ பார்த்தீங்கன்னா 94 வந்திருக்கு. இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் வந்து ஆப்போனண்டோட ஹைக்கு பிலோ நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு 94 வரைக்கும் போயிருக்கு. ஓகேவா? இந்த இடம் மட்டும் தான் கால் வந்து ஃபெயிலியர் ஆகறதுக்கு ட்ரை பண்ண இடம். ஓகே. ஸோ இந்த இடத்த ரிஜெக்ஷன் பண்ணி இம்மிடியட்டா அடுத்த கேண்டில்லே ஒரு லாங் கேண்டில் கொடுத்துச்சு. இந்த இடத்துல ஜோன்ல நீங்க எத்தனை பேர் ஒரு கட்ஸோட ஏன்னா சஸ்டெயின் பண்ணின்னு இருக்குது. நீங்க ட்ரேட் ஏதாவது ஒரு வேல்யூல எடுத்திருக்கலாம். எனி வேல்யூ அபோவ் 105 ஆர் பிலோ 105 நீங்க போட்டுருக்கீங்களா எனக்கு தெரியாது. ஸோ எங்க என்ட்ரிய நீங்க எடுத்திருந்தாலும் இந்த ஒரு ஃபெயிலியருக்கான ஒரு மூவ் இருக்குல்ல, இந்த மூவ நீங்க சர்வைவ் பண்ணலன்னா, உங்களோட ஸ்டாப் லாஸ் நீங்க போட்டு ஹிட் ஆயிருந்தாலும் சரி, இல்ல நீங்க பயத்துல, பேனிக்ல வெளியில போயிருந்தாலும் சரி, இட்ஸ் அப் டு யுவர் எமோஷன். ஓகே. வி ஒன்லி ப்ரொவைட் த லாஜிக் பேஸ்ட் லாஜிக் பிஹைண்ட் த மார்க்கெட் மூவ். ஓகே. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க தான் ட்ரேட் செட்டப் அண்ட் யுவர் ட்ரேட் என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் டார்கெட்ல நீங்க தான் பிளான் பண்ணிடணும். ஸோ இந்த இடத்துல நான் சொல்ல நினைச்சது, இங்க ஹைக்கு பிலோ வந்திருக்கு. பட் இங்க பாருங்க, லோ எபோவ் போகவே இல்லை. புரியுதுங்களா? அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த 955க்கு அப்புறம் லோவும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதையும் நீங்க அப்டேட் பண்ணணும் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. லோ பார்த்தீங்கன்னா, இங்க சேஞ்ச் ஆனது வந்து 94.75. ஸோ 94ன்னு கூட நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே. 94ன்னு அப்டேட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து மறுபடியும் கீழ வருது. இது வந்து இந்த கேண்டில் தான் அப்டேட்லயே ஆகுது. ஸோ இந்த அப்டேட் ஆன இந்த கேண்டிலுக்கு அப்புறம் இமிடியேட்டாவே அது ரிஜெக்ஷன் இங்க கொடுக்குது. புட் சைட்லயும், கால் சைட்ல நல்ல ஒரு ராலி. அண்ட் இது வந்து சில பேர் ஆர்பிஐயோட அனௌன்ஸ்மெண்ட் ரேலின்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு நியூஸ் பேஸ்ட் ரேலி. ஐ டோன்ட் ஃபாலோ நியூஸ். ஸோ எது எப்படி இருந்தாலும் நமக்கு ப்ராஃபிட் வேணும். ஸோ நல்ல ட்ரேட் செட்டப். நமக்கு வந்து ஒரு டைரக்ஷன் கிளியரா இருக்கணும். இன்னைக்கு டைரக்ஷன் கிளியரா இருந்துச்சு. நல்ல ஒரு ரேலி இருந்துச்சு. நல்ல மூவ் இருந்துச்சு. ஸோ இமீடியட்டா நம்ம அடுத்த ஸ்ட்ரைக் போயிடலாமா? 100 புட் நெக்ஸ்ட் ஆப்போனண்ட் 100 புட். நம்மளுடைய சிஸ்டம் மேல பிலீஃப் இருக்கணும். அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த 100ல பார்த்தீங்கன்னா 100 புட்ல அந்த நேரத்தில் இருந்த ஹை, அதாவது இந்த கேண்டில் தான் ரேலி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்த ஹை மேக்ஸிமம் ஹையை தான் 134. ஸோ அப்வியஸாக நம்ம என்ன வேல்யூ பண்ணணும்? 134 தான் நெக்ஸ்ட் லெவலாக நம்ம இங்கே கால் சைடில் ட்ரெண்ட் பாயிண்ட்டுக்கு போடணும். 134. ஓகே. 134 நான் போட்டாச்சு. இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த லோ செட் பண்ணிடுச்சு. இந்த லோ வந்து 93.2. ஸோ 93 நம்ம வச்சுக்கலாம். இனிமேட்டு 93 தான் வந்து அடுத்தடுத்த ஸ்ட்ரைக்குக்கு ஃபாலோ ஆக போகுது நம்ம சொல்லலாம். ஓகே. அந்த 93யும் அடுத்து கொஞ்சம் பிரேக் ஆயிருக்கு. அது பிரேக் ஆனதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் அப்டேட் பண்ணிக்கங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 93. ஓகே. ஸோ 93 பிலோவும் இந்த கேண்டிலும் வருது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே கேண்டில் ஹையை பிரேக் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் 150 போலாமா? 150 புட்டு. 150 புட்டை போய் பார்த்தீங்கன்னா 150 புட்லையும் பார்த்தீங்கன்னா ஹை அந்த நேரத்தில் மேக்ஸிமம் ஹை என்ன 166. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் ஆர் நெக்ஸ்ட் லெவல் 166. ஃபைன். 166. ஓகே. இப்போ எக்ஸாக்டா இந்த ரேலியில கிட்டத்தட்ட போயிடுச்சு. பட் டச் பண்ணல. எஸ், டச் பண்ணல. 166 டச் பண்ணல. அங்க வந்து ஒரு ரிவர்சல் இங்க கொடுத்துருக்கு. ஓகே. இந்த ரிவர்சல் அதே நேரத்தில் இங்கேயும் நம்ம 93 மார்க் பண்ணிடலாமா? 93 வந்து நமக்கான அந்த லோ சப்போர்ட் லோ நமக்கு வந்து ஆப்போனண்ட்டுக்கு 93. ஸோ நான் இங்கேயே இதை போட்டேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த கேண்டல்ல அங்க டார்கெட் அதாவது அந்த லெவலில் ரீச் பண்ணல. 166 ரீச் பண்ணல கால் சைட்ல. பட் புட்டு வந்து 93 பிரேக் பண்ணிருக்கு. ஓகே. இமீடியட்டா இங்க இருந்து ஒரு ஒரு புஷ் கிடைச்சிருக்கு. இது எப்படி மூவ் ஆச்சு? இதெல்லாம் கண்டுபிடிக்கும். இதெல்லாம் எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஏன்னா மேபி நியூஸ் பேஸ்ட் மூவ்னு சொல்றாங்களே, அதனால நடந்த மூவா கூட இருக்கலாம். பட் வி அப்ரோச் திஸ் மூவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் அவர் மேக்ஸ் பேஸ்ட் அனாலிசிஸ். ஸோ இமீடியட்டா பாத்தீங்கன்னா 150 புட்டு இருக்கு. 150 காலுடைய ஹை வேணும்ல. இங்க இருந்து ஒரு ரிவர்சல்னா ஆப்போனண்ட் இமீடியட் ஆப்போனண்ட் பீட் பண்ணல. நம்ம உடனே 150 கால் எடுத்துப்போமே. 150 கால் 150 கால்ல பாருங்க, அதனுடைய இந்த டைம்ல அதாவது எக்ஸாக்டா சொல்ல போனா 9 10 15 10 20. அப்ப இங்க இருந்த ஹை என்ன? 100. அப்ப இந்த 100 பீட் பண்ணிடுச்சுன்னா சேம் ஸ்ட்ரைக்கை பீட் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். எக்ஸாக்ட்லி 100. ஓகே. அப்ப பீட் பண்ணிடுச்சு. ஸோ ஆப்வியஸா அடுத்த டார்கெட் தான் போகும். ஸோ இப்போ இது வந்து இதை நீங்க பிடிக்க முடியுமா முடியாதெல்லாம் கேட்காது. இந்த கேண்டில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இதை யாராலையும் பிடிக்க முடியாது. இது நம்ம ப்ரெடிக்டும் பண்ண முடியாது. இது நம்ம கையில இல்லாது. ஓகே. பட் அந்த அந்த மூவை வந்து நீங்க அவுட் சைட் ஃபேக்டர் மூலியமா பாக்குறத விட நம்மளோட சிஸ்டத்துக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா, எஸ் இது வந்து சேம் ஸ்ட்ரைக்கோட ஹையை பீட் பண்ணிடுச்சு. ஸோ ஒரு ரேலி கிடைச்சதா மூவ் ஆனதா தான் நம்ம இது எடுத்துக்க முடியும். அட் த சேம் டைம் இது அடுத்தது என்ன போகும்? 150 கால் போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் 100 காலுக்கு போகுமா? நெக்ஸ்ட் இது இந்த இந்த
புட் சைடில் இருக்க ட்ரெண்டுக்கு நெக்ஸ்ட் ஆப்போனண்ட் அதுனா இப்போ ட்ரெண்ட் பாயிண்ட்டை 150 புட்டு மாறி இருக்குதான் எஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 100 காலோட ஹை அந்த டைமில் இருந்த ஹை என்ன ஒரு 129.9 130 வச்சுக்கலாமா 130. ஸோ எக்ஸாக்டாக 130 நான் இதுக்கு போடுறேன் 130 நான் இங்கே போடுறேன் ஓகே 130 ஆண்ட போய் ரீச்சும் ஆயிடுச்சு. இதனுடைய லோ என்ன புட்டு சப்போர்ட் லெவலாக மாறும்ல இதோட லோ என்ன அரௌண்ட் ஒரு 81.8. ஸோ 81 நம்ம வச்சுப்போம் 81. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 81 பிரேக் பண்ணியிருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் வேணும் ஓகே 81 செக் பண்ணியிருக்கா டவுன் சைடுக்காக எஸ் இங்கே பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஆப்வியஸாக அடுத்தது நம்ம 50க்கு போகணும் நம்மளுடைய ஸ்டார்டிங் ட்ரெண்ட் பாயிண்ட். இப்போ இந்த கான்செப்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அன்டில் நம்ம ஸ்டார்டிங் ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து ஃபெயில் ஆகாத வரை ஸ்டில் அப் ட்ரெண்ட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் கால் சைடில் 50க்கு போகிறேன். 50யோட அந்த டைமில் இருந்த ஹை என்ன அரௌண்ட் ஒரு 165. ஸோ 165 நான் 165 இங்கே மார்க் பண்ணுவா 165 மார்க் பண்ணுவேன். எக்ஸாக்டாக பாருங்க இந்த ரேஞ்சுக்கு கிட்ட போயிருக்கு ஓகே இந்த டைம்ல இருந்த ஹை 165 தான் நான் டேரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சு கிட்ட போயிருக்கு. இப்போ அதே இங்கே இதனுடைய லோ என்ன அரௌண்ட் 81 தானே அந்த 81 நான் இங்கே போடுறேன் 81 நான் இங்கே போடுறேன் 81 இங்கே பாருங்க 81 நியர் ஒரு அந்த பாயிண்ட்டை தொடலை எக்ஸாக்டாக சொல்லணும் 81.6 நம்ம ஆக்சுவலாக இங்கே எக்ஸாக்ட் வேல்யூ கணக்கு எடுத்து பாருங்க 81 நான் ரவுண்ட் பண்ணேன் 81.8 நீங்கள் இன்னும் இதை பர்ஃபெக்டாக மார்க் பண்ணுவோமா ஸோ இந்த இடத்துல நம்ம பர்ஃபெக்டாக மார்க் பண்ணுவோமா 81.8 எக்ஸாக்டாக பாருங்க டேப் பண்ணிடுச்சு எக்ஸாக்ட் டேப் பண்ணிட்டு எவ்வளோ ஹெவி ரிவர்சல் இது கிட்டத்தட்ட இவனோட சேம் லோவில் இருந்து ரிவர்சல் ஆகுறதாவும் இதை எடுத்துக்கலாம் ஓகே எடுத்தவன் இவன் ஃபர்ஸ்ட் குவாலிஃபை ஆனால இந்த 105 எபோவ் போயிட்டான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் ஃபெயில் ஆகாத வரை ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ட்ரெண்ட் பாயிண்ட் ஃபெயில் ஆகாத வரை ஸ்டில் இட் இஸ் புல்லிஷ். இம்மிடியட்டா பாருங்க ஆப்போனன்ட் ஹை அந்த 105 மேல போயிட்டான் இந்த 105 மேல போயிட்டான் எஸ் ஆப்வியஸ் ரைட். அந்த டைம்ல வந்து 50 புட்ல வந்து அந்த 105 மேல வேற எந்த ஹையும் வைக்கல நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க 50 புட்டோடைய ஹை பார்த்தீங்கன்னா சேம் இவ்வளோ தூரம் போனா கூட அந்த ஹை பிரேக் ஆகல கிட்டத்தட்ட எவ்வளோ ஹை இது 106 ஓகே ஸ்டார்டிங் அதுக்கப்புறம் அப்டேட் ஆகும் 106.65 107 கூட வச்சுக்கலாம் 107 கூட ஒரு அப்டேட் நம்ம வச்சுக்கலாம் ஓகே 107 இமீடியட்டாக மேலே போயிடுச்சு புரியுதுங்களா. ஸோ இமீடியட்டாக மேலே போனதுக்கப்புறம் ஸ்டில் இதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணோம் இந்த ஓப்பனிங் அதாவது இன்னைக்கோட ஓவரால் ட்ரெண்டான புல்லிஷ் அது ஸ்டார்டிங் ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து டிஸ்குவாலிஃபை அதாவது ஃபெயில் ஆகலை ஸ்டில் இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் புல்லிஷ் தான் ஓகே. ஸோ ஒன்ஸ் அகெயின் சேம் அதே தான் புல்லிஷ் மூவ் தான் கேரி ஆன் ஆகும். இப்போ அப்டேட்டட் வேல்யூஸ் இது வந்து சேம் ஸ்ட்ரைக்கோட அப்டேட்டட் வேல்யூ நான் போட்டேன் 107. அடுத்தது நீங்கள் 100க்கு நீங்கள் பாருங்க 100ஓடது வந்து ஸோ ஆல்ரெடி ஒரு எண்டை பிடிச்சி நம்ம இந்த ட்ராவலில் போயிருக்கோம். இது மறுபடியும் இது வந்து வாட் எவர் எனி மூவ் நியூஸ் பேஸ்ட் மூவாக கூட இருக்கலாம். பட் இந்த ரெண்டாவது மூவ்லலாம் உள்ளே போகிறது எனக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஓகே. நம்ம ஒரு டைம் ஒரு எட்ஜை பிடிக்கணும் அந்த டைம் இன்னைக்கு இப்படி நடந்திருக்கு ஓகே ஓகே. ஸோ இங்கே கேஸில் பார்த்தீங்கன்னா 100 புட்டில் மேக்ஸிமம் 134 ஆல்ரெடி நம்ம 134 தான் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் 150 நெக்ஸ்ட் 150 புட்டு அதனுடைய மேக்ஸிமம் ஹை என்ன அரௌண்ட் ஒரு 166 தான் இதுவும். ஸோ மற்ற வேல்யூலாம் பெருசாக சேஞ்ச் ஆகலை. ஸோ எல்லாமே அடுத்தடுத்த ஸ்ட்ரைக்கு பாருங்க 107க்கு மேலே ட்ரெண்ட் பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அந்த அடுத்த டார்கெட்டான 134 ரீச் ஆயிருக்கு. அடுத்த டார்கெட்டான 166 இங்கே ஜஸ்ட் டேப் பண்ணல இங்கே டேப் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே 150 புட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட்டட் லோ இங்கேயும் இருக்குல்ல கால் சைடில் ட்ரெண்ட் பாயிண்ட்ல அப்டேட்டட் லோ என்ன 81.6 ஓகே. அப்டேட்டட் லோவை நாம இங்கே போடுவோம் 81.6ன்னு நான் எக்ஸாக்டாக போடுறேன். ஸோ திஸ் டைம் கிராஸ் பண்ணிடுச்சு ஓகே. இங்கேயும் டவுன் சைடில் போயிடுச்சு. அண்ட் இது இதை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்து ஒரு சின்ன கன்சல்டேஷன் போடுது. இது வந்து டேப் பண்ணிட்டு கீழே இந்த டார்கெட் இந்த லெவலுக்கு கீழே இங்கே கன்சல்டேஷன் போடுது. ஸோ இந்த கன்சல்டேஷன் ஜோன்ல நம்மளால வந்து எந்த ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடாது. பட் அகைன் என்ன பண்ணிருக்குன்னா இந்த 150 ஆனது இந்த ட்ரெண்ட் பாயிண்டோட லோ எவோ வரவே இல்லை அதுக்கப்புறம் வரவே இல்லை. இது இங்க ட்ரெண்ட் பாயிண்டோட சப்போர்ட்டுக்கு மேல வந்து இமீடியட் ஆப்போனோட 150 காலுடைய ஹையை பீட் பண்ணணும். அதுதான் அடுத்த டவுன் சைடுக்கான புட்டு வந்து ட்ரெண்ட் பாயிண்டா கன்வெர்ட் ஆகிற கண்டிஷன் அது இங்க நடக்கல. ஸோ அட் ஏ பாயிண்ட்டுக்கு மேல இது மேலே பிரேக் அவுட் கொடுத்தது மேலேயும் போயிடுச்சு ஓகே. மேலே போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம் இதுவும் கீழே தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம அடுத்த ஸ்ட்ரைக்கும் ரெடியாக வச்சுப்போம்ல 200 புட்டு 200 புட்டு எடுத்துக்கலாமா 200 புட்டு. இந்த 200 புட்டில் இன்னொரு டேவுக்கான என்ன ஒரு ஹை என்ன இன்ட்ராடே ஹை
ஸோ ஹை வந்து அரௌண்ட் ஒரு 201.55 202 வச்சுக்கலாமா? ஸோ 202 வச்சுக்கலாம். 202. ஓகே. ஸோ அடுத்த டார்கெட் நோக்கி போகுது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டட் லோ ஏன்னா 81.6. ஸோ 81.6 சப்போர்ட் லெவலாக நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். 81.6. ஓகே. இங்கேயும் டார்கெட்டை பாருங்க சேம் டைம்ல அச்சீவ் பண்ணுது. அங்கே டேப் பண்ணுது, இங்கே ஆல்மோஸ்ட் பிரேக்கே பண்ணிச்சு. இங்கே பிரேக் பண்ணவன் கீழே போகிறோம். ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் பெரிய ரேலி நடக்கல. பட் இங்க இருந்து ஒரு ரிவர்சலுக்கு ட்ரை பண்ணுமா? இங்க இருந்து ரிவர்சல் நடக்குமா? இன்னைக்கு சில பேருக்கு ஒரு மெசேஜ்ல கேட்டிருந்தாங்க நம்ம டெலிகிராம்ல. ரிவர்சலுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ரிவர்சலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்குது. பட் மொமெண்டம் இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? அதே மாதிரி சேம் ஸ்ட்ரைக்கை டிஃபீட் பண்ணவே இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே. பட் இந்த பாயிண்ட்ல ரிவர்சலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்குதுன்னு ஒன்று சொன்னேன். இது வந்து நான் இந்த லாஸ்ட் நேத்தைக்கு இன்னைக்குல இருந்து தான் நான் வந்து கொஞ்சம் ஸ்பாட்டோடவும் இது வந்து ஸ்பாட் அல்லது ஃபியூச்சர் நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? அது ஏன்றதுலாம் நம்ம நிறைய டீடைல்டு அனாலிசிஸ் இருக்குது. அதை நான் வந்து யூடியூப்லயோ இந்த மாதிரி வீடியோல சொல்றது ரொம்ப ஒரு கஷ்டம். அண்ட் ஐ ஒன்ட் வி வில் ஹாவ் அ செப்பரேட் சிலபஸ் ஃபார் தட். ஓகே. அந்த ரெடி ஆயிட்டு இருக்குன்னு சொன்னதோட ரீசன் எக்ஸாக்டா நான் வந்து ப்ரீமியமையும் நம்மளுடைய ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸ் அதையும் நான் மிக்ஸ் பண்ணி தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டா சொல்ல போனா எனக்கு இங்க ஒரு லெவல் நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த லெவல்ல இருந்து தான் ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணுச்சு. இந்த லெவல் நான் பேஸ் பண்ணி தான் நான் இங்க புட் சைட்ல ஒரு ரிவர்சலுக்கு தயாராகிருக்கு. பட் மொமெண்டம் இல்லை. அண்ட் சேம் ஸ்ட்ரைக் ஆப்போனண்ட்டையும் டிஃபீட் பண்ண முடியவில்லை. இந்த டேட்டாவை நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புட் சைட்ல ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ண முடியல. அதுக்கான ரீசன் இப்ப பார்த்துடலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணிச்சு 200 புட்டு. அண்ட் ஒன் செகண்ட் பாத்தீங்கன்னா இப்போ இது மேல இங்க வரணும், இங்க வருது. ட்ரெண்ட் பாயிண்டோட சப்போர்ட்டுக்கு மேல வருது. எஸ். அந்த டைம்ல சேம் ஸ்ட்ரைக் கோடையும் பார்க்கணும். சேம் ஸ்ட்ரைக் கோடு பாத்தீங்கன்னா 200 கால். எஸ். 26,200 கால். அங்க 26,200 கால்ல பாத்தீங்கன்னா அவனுடைய அந்த டைம் அதாவது கிட்டத்தட்ட இந்த ஜோன்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட இந்த எக்ஸாக்டா சொல்லணும்னா 150. அப்போ மேக்ஸிமம் ஹை இதான் 106. ஸோ இங்கே 106 அப்படின்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே. இது வந்து இம்மிடியட் ஆப்போனண்டோட ஹை 106. ஸோ 106 பாருங்க ஜஸ்ட் போய் டேப் பண்ணிருக்கு. எஸ். இங்கேருந்து ஒரு போயிருக்கு. இது பெரிய ரேலி ஆச்சு, இது நல்ல பாயிண்ட் ஆச்சு. எஸ். நீங்க கேப்சர் பண்றது பண்ணாது அவங்க உங்களுடைய டிசிஷன். பட் நான் என்ன சொன்னா ரிவர்சலுக்கு தயாராகிருது. பட் மொமெண்டம் இல்ல. ஆப்போனண்ட்டை பீட் பண்ணும். சேம் ஸ்ட்ரைக் ஆப்போனண்ட்டே பீட் பண்ண சக்தி இல்லைன்னா 200க்கு கீழே தான் நான் வச்சுக்க போறேன்ற இவனுடைய முயற்சி எப்படி வந்து நிலைக்கும்? இதுதான் என்னுடைய கேள்வி. இதுதான் லாஜிக்கலான கேள்வி. ஓகே. ஸோ லாஜிக்கலான இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிருக்கு. பட் அங்க வந்து டேப் பண்ணி கீழே ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ யாரெல்லாம் சேம் ஸ்ட்ரைக் ஆப்போனண்டோட ஹையை பீட் பண்ணாதான் நான் போவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு ரூல் புக்குக்கு இது வந்து கிளீனா இந்த ட்ராப்பை வந்து உங்களை சேவ் பண்ணியிருக்கும். ஓகே. அண்ட் தென் ஸோ ஒன்ஸ் அகைன் இங்க இருந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் வந்திருக்கு. இது வந்து பேஸ்ட் ஆன் என்னால வந்து இந்த லெவல்ஸ் பேஸும் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட இந்த ஏற்கனவே ட்ரெண்ட் ஃபார்ம் ஆன லோ ஒரு ஒரு லெவல் நான் இங்க மார்க் பண்ணிச்சேன். எக்ஸாக்டா அங்கிருந்து தான் இங்க ரிட்டர்ன் ஆயிருக்கு. அதோட கால்குலேஷன் அதோடைய கால்குலேஷன் மேட்டர்ஸ் இல்லை இங்க. எக்ஸ்பிளனேஷன் லாஜிக் பிஹைண்ட் த லெவல்ஸ் அதுதான் இங்க ரொம்ப 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 முக்கியம். ஓகே. லாஜிக் பிஹைண்ட் த மார்க்கெட் மூவ். வாட் இஸ் த கோரிலேஷன் பிட்வீன் ப்ரீமியம் அண்ட் ஸ்பாட் ஆர் ஃபியூச்சர்? இது தெரியும் போது தான் உங்களால முழுமையா ஓன் டிசிஷனை கிரியேட் பண்ண முடியும், எடுக்க முடியும், டிபெண்டன்சி இல்லாம. ஓகே. ஸோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இப்போ புட் சைட்ல ரிவர்சல் ட்ரை பண்ணியிருக்கு. எஸ், ட்ரை பண்ணியிருக்கு. பட் சேம் ஸ்ட்ரைக்கே டிஃபீட் பண்ண முடியாம ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. அப்போ புட்டு வந்து முடியாம வருது. அப்போ யாருக்கு அது அட்வான்டேஜ்? ஆப்வியஸா காலுக்கு தான் அட்வான்டேஜ். ஏன்னா ரெண்டே பிளேயர் தான். கால்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய ட்ரெண்ட் பாயிண்ட் யார்? 26,050 கால். அவனுடைய சார்ட் எடுத்து பாருங்க. எக்ஸாக்டா இங்க இருந்து பாருங்க. இவனால டேப் பண்ண பிறகுதான் எக்ஸாக்டா அங்க இருந்தா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புஷ் கொடுத்துருக்கு. அண்ட் இட்ஸ் எண்ட் ஆஃப் த மார்க்கெட் டைம். ஸோ அதனால வந்து ஆல்மோஸ்ட் புஷ் கொடுத்து முடிச்சிருச்சு. இது ஏன் இங்க தாண்டல? இந்த ஹையை ஏன் உடைக்கல? இதோட இன்ட்ராடே ஹை ஆச்சு ஏன் இன்னும் மேல போல? அதுக்கு ரீசன் இருக்குது. எஸ், பேஸ்ட் ஆன் ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர் கோரிலேஷன். பட் மார்க்கெட் ஹவர்ஸும் கிட்டத்தட்ட எண்டிங்ல வர்றதுனால அது வந்து இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 o'clock ரேஞ்சில் தான் இங்க நடந்தது. ஓகே. ஸோ இது வந்து என்னுடைய பார்வையில நம்மளுடைய மெத்தடாலஜி படி இன்னியோட மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணது. நான் இங்க எந்த ஒரு நியூஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துட்டு வரல. நியூஸ் பேஸ்டு ட்ரேட் செட்டப் நான் எங்கேயும் பிளேஸ் பண்ணல.
ஐ பியூர்லி ஃபாலோ மை மேக்ஸ் பேஸ்ட் அனாலிசிஸ். அதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸாக தான் நான் இதை பார்க்கணும். ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து மூவ்ஸ் வந்து கேப்சர் பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, இது வந்து ஒரு ட்ரிக்கியான டே. அப்வியஸ்லி நியூஸ் பேஸ்டு டேல வந்து ட்ரிக்கியாக தான் இருக்குமே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூவ்மெண்ட்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வயலண்டான விகரஸான மூவ்மெண்ட். பட் ஸ்டில் இந்த நேரத்திலே நம்மளால வந்து ஒரு எப்படி சொல்றது, நம்மளால வந்து ஒரு கிளாரிட்டியோட இருக்க முடியுதுன்னா அதுக்கு ரீசன் வந்து ஸ்ட்ரிக்டா நம்ம வந்து நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி நம்ம மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ண கற்றுக்கணும். அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அது நமக்கு உண்மையிலே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவோட எண்டிங். அண்ட் ஐ ஹோப் எல்லாருக்குமே வந்து இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப திரும்ப நம்ம யூடியூப்ல போட்டிருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் வேல்யூபிளா இருக்குதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா நான் எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். இன்னமும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப சீரியஸ் நோட்ல நீங்க ட்ரேடிங் யார் வந்து எடுத்திருக்காங்களோ, அதுவும் குறிப்பா ஆப்ஷன் செக்மெண்ட்ல இருக்கீங்களோ, இன்கேஸ் இந்த மெத்தடாலஜில உங்களுக்கு ஒரு பிலீஃப் ஏற்படுது, இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நம்ம கத்துக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா திரும்ப திரும்ப நம்மளோட கண்டென்ட்டை பாருங்க. நம்மளோட குரூப்ல நிறைய கண்டென்ட் இருக்கு. எதையுமே நான் இன்னும் டெலீட் கொடுக்கல. ஸோ எல்லாமே அப்படியே தான் இருக்குது. புதுசா வந்தவங்களும் சரி, ஏற்கனவே இதுல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களும் சரி, ஆஹ் எனக்கு இன்னும் புரியல, எனக்கு இன்னும் நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன், திரும்ப திரும்ப இந்த பேசிக்ஸை பாருங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். இன்ட்ராடே அனாலிசிஸ்ல இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸ் ரொம்ப பேசிக்காக தான் சொல்லியிருக்கேன். இது புரிஞ்சாதான் நம்மளால வந்து ஒரு ப்ரீவியஸ் டேல இருந்து இல்லை அதுக்கு முந்தின நாள்ல இருந்து நம்ம எப்படி ட்ராக் பண்ணணும், எப்படி வந்து ட்ரெண்டை வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும், லெவல்ஸை எப்படி நம்ம கொண்டு வரணும், எப்படி ஸ்பாட்டோட லிங்க் பண்ணணும், இது எல்லாமே நம்மளால கற்றுக்க முடியும். ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரிக்கியா இருக்கும். மேக்ஸ்னாலே நம்பர்ஸ் தான் விளையாடுவாங்க. நம்பர்ஸ் வந்து ரொம்ப நம்மளை குழப்ப ஆரம்பிச்சிடும். பட் லாஜிக்கலை நீங்க உள்ள அப்ளை பண்ணீங்கன்னா நம்பர்ஸ் உங்களை அஃபெக்ட் பண்ணாது. நீங்க வெறும் நம்பர்ஸா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே குழப்பம். சில பேருக்குலாம் பார்த்தா வேற வேற சார்ட்டை மாத்தி மாத்தி பார்க்கறதுல எனக்கு இன்னும் பழக்கப்படல, நான் பழகணும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், அதெல்லாம் பழக்கப்படணும். பட் நீங்க நம்பர்ஸா மட்டுமே இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸை கிளியர் ஆகாது. நீங்க எப்போ அந்த நம்பர்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக்கை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு இது எல்லாமே வந்து ஜஸ்ட் லைக் தட் கிளியர் ஆயிடும். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு யாரோட அசிஸ்டன்ஸும் தேவைப்படாது. ஸோ இதுதான் இந்த வீடியோட முழுமையான ஒரு கருத்து. ஸோ டேக் யுவர் ஓன் டைம், லேர்ன் லேர்ன் த ப்ராசஸ். லேர்னிங் ப்ராசஸ் தான் முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு வீக்கெண்ட், நாளைக்கு நாளை மறுநாள். ஸோ ஒரு முக்கியமான வீக்கெண்டாக இது இருக்கும்படியும் நான் அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறேன். தேங்க்யூ.